இன்னொன்னு சொல்லவா? இப்ப அக்கா அந்த சாம்பார் மாதிரி வைக்கணும் 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 வைக்கணும்னு புது புது சாம்பாரா கிளப்பிட்டா. பல சாம்பார் கிளப்பிட்டா. ஒருத்தனும் அப்படி சாம்பாரை எவனும் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் அக்கா அம்புடி சாம்பார் வச்சு பழகிட்டா. ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பாரை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சில வீட்டில் எல்லாம் இது இன்ஜின், இது ஒரு மிஷின். எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷின் மாதிரி தான். சமைக்கணும், அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை. இதில் அப்பப்போ நீங்கள் அவர் அப்படியே சூப்பர்வைசரு, ஆமாம், ரெண்டு டென்ஷனாக 2 வார்த்தை, மிரட்டி 2 வார்த்தை, உருட்டி 2 வார்த்தை, மீச இருக்கிறதுனால அதை இல்லை கேட்க. அதுலேயும் இந்த மிஷினை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல. அப்ப நீங்க நாட்டம் பண்றதுக்கு, நீங்க அதிகாரம் பண்றதுக்கு கொஞ்சமாவது ரைட்ஸ் இருக்கு. இதோட பரிதாபத்தை சொல்லவே முடியாது. அம்புட்டு இன்ஜினும், வீட்டில் இருக்கிற அம்புட்டு இன்ஜினும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாஷிங் மிஷினும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறமே அதுவும் இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த இன்ஜினும் சேர்ந்து வந்து வீட்டில் உட்காந்துரும். ஆக மொத்தம் அம்புட்டு அங்கிருந்தா வரணும். வாஷிங் மிஷின் அங்கிருந்தா வரணும், ரெஃப்ரிஜரேட்டர் அங்கிருந்தா வரணும். இன்னொரு கோணத்தில் சொல்லவா, ஒரு வாஷிங் மிஷின் கூட சொந்தமா வாங்க வக்கில்ல கல்யாணம். நீங்க என்ன திரும்ப கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்ட போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யூடியூப்ல பாக்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சத்தியம் சத்தியம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு கட்டில், ஒரு மெத்த, ஒரு பாய், ஒரு தலையணை, பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், பாத்ரூம் கப்பு, பாத்ரூம் அது அந்த பிரஷ், பக்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்றாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா, பக்கெட்டு. ஆமேனா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல? இந்த மீசையை வச்சிருக்கிறோமே, ஏங்க நம்ம ஆராதிக்கிற ஒரு கர்த்தர், நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பேரு புருஷன், எனக்கு சத்தியம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க இருந்து தான் வரணும். கடைசியில் அதுவும் மிஷின் வந்து ஒரு சிலருக்கு இப்ப என்ன போட்டு தள்ளணுங்கிற அளவுக்கெல்லாம் பிளான் வரும். தோத்துறான் முடிச்சுட்டு இறங்கி வர்றேன். அல்ல சொல்லுங்க அப்பா, உங்க ஆசை என்னவோ அதை தீர்த்துக்குங்க. தோத்துறான். ஆனா கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம என்ன தொட யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். சேட்டா மனசுலாயோ, குடும்பம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய? எல்லாம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு பாடிட்டா ஆவியானவர் அப்படியே இறங்கி நம்மளை ஆசீர்வச்சிடணும். அதுதான் குடும்பமா? சரி பண்ண வேண்டியது எல்லாம் சரி பண்ணணும். ஆமேனா? அதுவும் ஒரு மனுஷி, அதுவும் ஒரு பாத்திரம், அதுக்கும் மனசு இருக்கும், இருதயம் இருக்கு. உடன்படணும். அல்லையா சொல்லுங்க. அவங்க பலவீனத்தோட நீங்க உடன்படணும், உங்க பலவீனத்தோட அவங்க உடன்படணும். தோத்துறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயாவா? எசஞ்சு அக்காமாருக்கும் சொல்றேன், இந்த நாட்டாம பண்றதெல்லாம் இருக்க வேணாம். கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, அதை பிரதிபலிங்க. என்ன பேச காணா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்காத கிறிஸ்தவ கல்யாணமே கிடையாது. 5:22 பிறகு உள்ள வசனங்களை, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொந்த புருஷரா? அவர் அப்படி எழுதுறாருங்க, அவர் அப்படி எழுதுறாருங்க. சொந்த புருஷரா? அது என்னடா சொந்த புருஷரு? தோத்துறான். சொந்த வீடு வாடகை வீடு மாதிரி சொந்த புருஷன். சரி, இவர் தான் பவுல் தான் அப்படி எழுதுறாருன்னு பார்த்தா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பேதுருன்னு சொல்றாரு, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. அப்ப பிரச்சனை அந்த காலத்துல இருந்திருக்கு. நான் யாருக்கு வேணாலும் செவி கொடுப்பேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன். இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, கிராமங்கள்ல, இப்ப நான் கிராமத்துல ஒளிஞ்சிறாள். தோத்துறான்.
அக்கா புருஷன் சரியா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, அவர் இன்னும் சர்ச்சுக்கே வரமாட்டாருன்னு வச்சுக்கிருவோம். இது சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவர் தகராறு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆளுகிட்ட அக்கா சொல்றது தோத்திரம் என்ன சொல்றது, போயா நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் என் பாஸ்டர் சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னா அவன் என்ன பதில் சொல்லுவான்? அப்ப நானா அப்படிமா அல்ல சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே இங்க நாங்க படாத பாடுபட்டு கிடக்குறோம், எங்களை அப்பப்ப இழுத்து விடுறதும் கோத்து விடுறதுமே தான் அவன் பொழப்பா இருக்கா? அல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீ கற்புள்ள நடக்க கீழ்ப்படிதலுள்ள நடக்க நடந்தினா ரட்சிக்கப்படாத புருஷனா இருந்தா கூட உன் நடக்கை நிமித்தம் போதனையின்றி அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். உடன்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட புருஷனோ ரட்சிக்கப்படாத புருஷனோ கர்த்தர் தந்த புருஷன், உடன்படுங்க. எனக்கு சிப்போராள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சிப்போராள் அம்மா யாரு? சிப்போராள் அம்மா மோசே மனைவி. ஆண்டவர் யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் மோசையை கூப்பிடுறாரு, உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்ப போறேன்னு. 80 வயசுல கூப்பிடுறாரு. 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு சிப்போராள் அம்மா கூட. சிப்போராள் அம்மா இஸ்ரவேலிய பெண்ணு கிடையாது, ஒரு பிரதேசத்து பெண்ணு. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் சந்திச்சு ஆண்டவர் பேசி வீட்டுக்கு வந்திருப்பார். யாரு? மோசே வீட்டுக்கு வந்திருப்பார். ஆடு மேய்க்க போனவர் தானே. சாயங்காலம் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு. அம்மா கேட்டிருப்பா, என்ன லேட்டு? தோத்துறான். நிறைய வீட்டுகள்ல என்ன லேட்டு, பிரச்சனை ஸ்டார்ட்டு. தோத்துறான். என்ன லேட்டுனாலே பிரச்சனை. அப்ப என்ன லேட்டுன்னு கேட்கக்கூடான்றீங்களா? அப்படி நான் சொல்லல. என்னங்க லேட்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன லேட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுலயும் சில அக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போடும், அப்படி கூடி வந்தீங்களோ சோழி முடிஞ்சிரா. தோத்துறா, சோழி முடிஞ்சிரா. இப்போ மோசேட்ட கேட்டிருப்பா, என்ன லேட்டு? மோசே சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவர் வந்தாரு, முச்சடி புதர்ல நின்னாரு, கூப்பிட்டாரு, என்ன வந்து எய்த்துக்கு வர சொல்றாரு, அனுப்ப போறாராம் அப்படி. நல்லா கவனிக்கணும். இப்போ சிப்போராள் அம்மா இதை காதில் வாங்கி என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஒரு 3 ஆப்ஷன் நான் சொல்றேன். ஆப்ஷன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கலாம்? என்னங்க, உங்களை ஆண்டவர் கூப்பிட்டாராக்கும், உங்களை பயன்படுத்த போறாராக்கும். 40 வயசுல உங்களை பயன்படுத்தாத ஆண்டவர் 80ல் பயன்படுத்த போறாருக்கு. ஏற்கனவே தோலெல்லாம் சுருங்கி போச்சு, நடக்கிறதுக்கே இந்த பாடுபடுறீங்க, இதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பயன்படுத்த போய் ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2 என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? முடிவு பண்ணிட்டிய போகணும்னு முடிவு பண்ணிட்டிய. என்னைக்கு என் பேச்ச கட்டிருக்கிய? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் என் பேச்ச கட்டிருக்கீங்களா? இன்னைக்கு புதுசா கேட்க போறிய? போங்க போங்க போங்க, வயசு ஏற்கனவே 80 ஆச்சு. இனி நீங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், கிளம்புங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 3 3வது என்ன சொல்லியிருக்கலாம்? அம்மா போங்க, போக வேண்டியதான், நீங்க போக வேண்டியதான். உங்க ஆண்டவர் உங்க ஜனத்தை ரட்சிக்க உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, நீங்க போங்க. நான் என்னத்துக்கு வரணும்? நான் மீதியானிய பொண்ணு, எனக்கு எங்க அப்பா இருக்காங்க, எங்க வீடு இருக்கு, ஆடு இருக்கு, சொத்து இருக்கு, மந்தை இருக்கு, நான் இங்க சோகமா இருந்துட்டு போறேன். நான் என்னத்துக்கு வந்து உங்க கூட சாகணும்? நீங்க போங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சிப்போராள் அம்மா ஆப்ஷன் நம்பர் 4க்கு போறா. என்ன ஆப்ஷன் நம்பர் 4? நானும் வருவேன். இங்க வரு, ஒரு ஆமேன் கூட வரமாட்டேங்குவாரு. உங்களுக்கு அடுத்த மாசம் வருமா? ஆமேன் தான். தோத்தரா, ஆண்டவர் கூப்பிட்டாரா? ஆண்டோடைய காரியமா? ஆண்டோடைய திட்டமா? செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட. யாத்திராம 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மோசே தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு திரும்பினான். நான் மட்டும் இல்ல, பிள்ளைகளும் வரும், நம்ம குடும்பமா போவோம். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. மோசையின் வார்த்தைக்கு, மோசையின் அழைப்புக்கு உடன்பட்டு மோசையோடு இணைந்து அந்த வயது முதிர்ந்த நாட்களிலும் பயணித்தவள் சிப்போராள். அல்லேலூயா சொல்லுங்க. சாராளும் ஆபிரகாமோடு இணைந்து பயணித்தவள். உடன்பட்டு பயணிங்கள். கையை உயர்த்தியாமே. கசப்புகளுக்கு, விரோதங்களுக்கு, கணவன் மனைவி உறவுல இடம் கொடுக்காதீங்க. கோபம் கொண்டாலும் சாயங்காலத்துக்குள்ள கோபம் தணிஞ்சிரட்டும். இல்லையா சொல்லுங்க. உடன்படுங்கள். அக்காவை கனப்படுத்துங்க, அக்காவை நேசிங்க. மாசக்கணக்கா பேசாம இருக்காதீங்க, மாசக்கணக்கா விரோதமா இருக்காதீங்க. தோத்தர
இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை இருந்தா தேவன் உங்க கூட பேசுறாரு. விட்டு கொடுங்கள், உடன்படுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.